இட்ஸ் வெனஸ்டே ஆஃப்டர்நூன். காலையிலேயே சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். ஏதாவது செஞ்சுக்கலான்னு சொல்லி. என்ன செய்கிறதுனே யோசிக்கல. பட் வாங்கிட்டு வாங்கன்னு மட்டும் சொல்லிட்டேன். எப்பயும் ஒரே மாதிரி தானே செய்கிறோம். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்னு சிக்கன் சுக்காவும் அது காம்பினேஷனாக ஜீரா ரைஸும் தான் பண்ணியிருந்தேன். இந்த சிக்கன் சுக்காவோட சீக்ரெட்டே வந்து அந்த ஆனியனை ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணுறது தான். இதுக்கு மேரினேஷன் மட்டும்தான் முக்கியம். அதை பண்ணி வச்சுட்டா டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 1/2 kg சிக்கனுக்கு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், மிளகும் சீரகமும் பவுட்ரு பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூடவே 2 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி உப்பு சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடணும். தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். ஒரு 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ணி வச்சா போதும். சிக்கன் மேரினேட் ஆகிறதுக்குள்ளேயே ஜீரா ரைஸ் செஞ்சிடலான்னு சொல்லி ரைஸ் தனியாக வேக வச்சு எடுத்துட்டேன். அதுலேயே உப்பு சேர்த்துட்டேன். வேணும்னா அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம் சால்ட்டு. ஒரு கடாயில் கீ ஆட் பண்ணிவிட்டு அதில் சீரகம், பட்டை, கிராம்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒமிட் பண்ணிக்கலாம். 10 முந்திரி, புதினா, கொத்தமல்லி கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி அதை வதங்கினதும் ரைஸ் சேர்த்து மேலாப்பில் கிளறி விட்டால் ஜீரா ரைஸ் ரெடி. ஆனியன் வதக்கின அதே கடாயிலேயே மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். அந்த தண்ணிலாம் வற்றினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு சிம்லேயே வச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சா சுக்கா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு.